உறவுகளே, நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபிலேருந்து. இப்போ நம்ம ஊரில் இந்த பாதலசாக்கா லைன் போடுறோம்ல, நம்ம ஊரில் வந்து சிமெண்ட்டில் காங்கிரீட் போட்டு தொட்டி கட்டி போடுறாங்க. தொட்டியை என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ஊரில் உடச்சிட்டு தான் பைப் சொருகுறாங்க. இங்கே பாருங்கள், தொட்டி இது வந்து பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும், ஆனால் இது நல்லா வலுவாக இருக்கும். பாருங்கள், இந்த தொட்டி வைக்கும்போதே இந்த மாதிரி பைப்பு எக்ஸ்ட்ரா வச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த பைப்பு வந்து இது ஒரு அடி இருக்கும். பாருங்கள், ஜாயின் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், ஜாயின் வச்சிடுறாங்க. இந்த தொட்டியை வந்து உடைக்கிறதே கிடையாது, சரிங்களா? 4 லைனு பாருங்கள், தொட்டியை வந்து டச் பண்ணுறதே கிடையாது, ஜாயின் பண்ணுறது வேலை மட்டும்தான். இந்த மாதிரி செய்கிறதுனால கம்ப்ளைண்ட் அதிகமாக வர மாட்டேங்குது. இந்த தொட்டியை வச்சுட்டு 4 பக்கமும் பார்த்திங்கன்னா காங்கிரீட்டு ஒரு 1.5 அடி அகலத்தில் காங்கிரீட்டை போட்டு செட் பண்ணி வச்சுருவாங்க உறவுகளே. இதே பெரிய லைன் வச்சுங்களேன், இந்த மாதிரி தொட்டி போடுறாங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த தொட்டி இவ்வளோ பெரிய தொட்டிக்கு 2 லைன் மட்டும்தான் வீட்டு லைன் சேர்க்குறாங்க. 2 லைன், 2 வீட்டு லைனு இவ்வளோ பெரிய தொட்டி. இந்த 2 வீட்டு லைன் தண்ணி போகிறதுக்கு தான் இவ்வளோ இந்த 1 அடி பைப்பு, 2 லைன் போகிறதுக்கு. நம்ம ஊரில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பைப்பு போட்டு கிட்டத்தட்ட இதில் 6-7 பைப்பில் ஜாயின் வச்சு பண்ணி விட்டுறாங்க. 6-7 பைப்பு ஜாயின் பண்ணால் தண்ணி எப்படி போகும்? 2 வீட்டு தண்ணி மட்டும் போட்டுன்னா தாராளமாக போகும். இந்த மாதிரி வேலை பார்க்கணும், செய்யத்தானே மாட்டுறாங்க.